ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக் புக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எந்த கெமிக்கலும் இல்லாத தக்காளி ஊறுகாய் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஊறுகாய்க்கு 1/2 கிலோ தக்காளி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கடையில் தான் தக்காளி ஊறுகாய் வாங்குவாங்க. கெட்டு போகாமல் இருக்க நிறைய கெமிக்கல் சேர்ந்துருப்பாங்க. அதில் நம்மளே வீட்டில் எந்த கெமிக்கலும் இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னொரு முறை சொல்லிக்கிறேன். 1/2 கிலோ தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மெந்தியமும் கடுகும் நான் எடுத்து வச்சுருக்கேன். மெந்தியம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கடுகு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இதை நம்ம வறுத்து அரைச்சி தூவ போகிறதுனால இது அப்புறமா நம்ம செஞ்சுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் தூள் 4 டேபிள் ஸ்பூன், கடுகு தாளிக்கும் போது 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு நம்ம ருசிக்கேற்ப, எண்ணெய் நமக்கு தேவைக்கேற்ப. கூட நான் இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். இது நிறையா தான் ஆகும் நம்மளுக்கு. நான் அடுப்பு பற்ற வச்சு நல்லா பேன் சூடு ஏறிட்டு இருக்கு. அதில் இது ரெண்டுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது நம்ம ஊறுகாய்க்கு மேல கடைசியில தூவுறதுக்கு. இது நல்லா படபடன்னு பொரியிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இங்க பாருங்க, நல்லா படபடன்னு பொரியுது. இந்த ஸ்டேஜ்ல நான் இதை கொட்டி ஆற வச்சிடுறேன். வெந்தயமும் கடுகும் நல்லா ஆறினோடனே பொடி பண்ணி நம்ம வச்சுக்க போறோம். திருப்பி நம்ம பேன் நல்லா காஞ்ச உடனே 1 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நிறைய இருந்தாதான் இதுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சி எடுத்து இப்ப நம்ம தக்காளியை போட போறோம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நம்மளுக்கு. நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன். ஏன்னா மூடி போட்டா சீக்கிரமா வதங்கிடும் நம்மளுக்கு. கடுகு நல்லா ஆறி எடுத்து நான் இது போய் அரைச்சி எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, அரைச்சிட்டேன். இது மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வரணும். தக்காளி நம்ம வெந்துருத்தான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, நல்லா வெந்திருக்கு நம்மளுக்கு. இது நல்லா ஆற வச்சுக்க போறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நல்லா ஆறட்டும். நல்லா ஆறணும்னா நம்ம அரைச்சி எடுத்துன்னு வரலாம். தக்காளி நல்லா ஆறி எடுத்து நான் போய் அரைச்சி எடுத்துட்டு வரேன். இதை போய் நான் அரைக்க போறேன். தக்காளியை ரொம்ப அரைச்சிக்காம இது மாதிரி அரைச்சா போறோம். திருப்பி நான் 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த பாருங்க, 1 2. நம்ம ஒரு 15 டேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நிறைய தான் எண்ணெய் ஆகும். இதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போடுறேன். பெருங்காய பொடி நல்லா பொரியுது பாருங்க. தக்காளியை இப்ப விடுறேன். இப்படி நல்லா நம்ம கலந்து போனோம். நல்லா அப்படி வதக்கலாம் நம்ம. இது கொஞ்சம் கொதின்னு கொதிச்சு நல்லா கெட்டியாயிடும். போன வீடியோலாம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? லைக், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த தக்காளி ஊறுகாய் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். டிராவலுக்கும் இதை எடுத்துட்டு போலாம் நம்ம. வாங்க, நம்ம நல்லா வதங்கி எடுத்து பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒவ்வொன்னா போடலாம். சிகப்பு மிளகாய் தூள் இதை போட்டு ஒரு கலர் கலரிக்கலாம். மஞ்சப்பொடி. இங்க பாருங்க, நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கடுகு மெந்திய பொடியை போட போறோம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கடுகு மெந்திய பொடி போட்டோன்னா ஊறுகாய் ஸ்மெல் நம்ம வீட்டையே நல்லா சுத்தி நல்லா ஸ்மெல், சூப்பர் ஸ்மெல்லா இருக்கும். இப்ப தேவையான அளவு உப்பு போடுறேன்.
நம்ம உப்பு கடைசியில தான் போடணும், இல்லாட்டி தக்காளி வந்து தெரியும் தெரிச்சிரும் நல்லா. சுவையான எந்த கெமிக்கலும் இல்லாத ஊறுகாய் ரெடி ஆயிடுது நம்மளுக்கு. இங்க பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான தக்காளி ஊறுகாய் ரெடி. ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டா நிறைய நாளுக்கு நல்லா இருக்கும். இதை நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. நாங்கள் போஸ்ட் பண்ணுற மற்ற வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். பாய் பாய்.